சுற்றி இருக்கிற எல்லாருமே பயோ டேங்க் வேணாம், செப்டிக் டேங்க் செங்கல் மணல் வச்சு கட்டிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த கஸ்டமர் நம்மளை காண்டாக்ட் பண்ணி நாம் இந்த டேங்கை பற்றி சொன்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு எனக்கு இந்த டேங்க் தான் வேணும்னு ஆர்டர் கொடுத்துருக்காருங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் வெள்ளூருங்க. இந்த இடத்துல இவங்க புதுசாக வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. செப்டிக் டேங்க்குக்கும் பயோ டேங்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டிக் டேங்க்னால் உங்களுக்கு நிறையும் நீங்கள் லாரி வச்சு கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த டேங்க் உங்களுக்கு என்றைக்குமே நிறையாது. இந்த டேங்கை நீங்கள் எப்போதுமே க்ளீன் பண்ண தேவையில்லை. உள்ளே வர மனித கழிவுகள் பாக்டீரியா மூலிமா சுத்தமாயிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிடும். வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றமாக இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. பூமிக்கு கீழே அந்த தண்ணி போச்சுன்னா கண்டிப்பாகவே எஞ்சுங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவுங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இழுத்துக்குங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழி எடுத்துட்டுங்க, உள்ளே எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த டேங்கை உள்ளே இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் சிவில் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த டேங்க்கில் நம்ம எந்த இடத்துலையுமே ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சுருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டாக இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால இந்த டேங்க்கில் லீக்கேஜ் ஆகிறதோ துரு பிடிக்கிறதோ இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ வெளியே வரதோ இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராதுங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே நம்ம மொத்தம் 5 அறைகளாக பிரிச்சிருக்கிறதுனால உள்ளே வர மனித கழிவுகள் இந்த 5 அறைகளையே முழுவதுமாக சுத்தமாயிருங்க. இப்போ நீங்கள் செப்டிக் டேங்க் செங்கல் மணல் வச்சு கட்டியிருக்கீங்க, பக்கத்தில் ஏதாவது மரங்கள் இருக்குது அப்படின்னா அதனோட வேர்கள் இந்த டேங்கை டச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுங்க, உள்ளே இருக்கிற கழிவு நீர் வெளியே வர ஆரம்பிச்சிடும். பக்கத்துலேயே போரையோ கிணறோ இருந்துச்சுன்னா அதோடு தான் அந்த தண்ணி கலக்கும். ஆனால் இந்த டேங்க்கில் அந்த மாதிரி வேர்கள் டச் ஆச்சுன்னா கூட அது ஆப்போசிட் டைரக்ஷனாக தள்ளி விடுமோ வழிய இந்த டேங்குக்குள்ளே வேர்கள் இறங்காதுங்க. இந்த டேங்க்கில் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்ட்டி, பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருவோங்க. உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.